கேரட் அல்வா செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். 1 கப்பு கேரட்டு சீவி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு வந்து 1/2 லிட்ரு பால் ஊற்றி நம்ம காய்ச்சிக்கலாம். பால் இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம சீவி வச்சுருக்க கேரட்டு இதில் போடணும். இந்த மாதிரி பால்லேயே நல்லா வேகணும். பாலில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவு நல்லா சுருங்கி பாலில் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதால் 1 கப்பு சர்க்கரை போடுறோம். சர்க்கரை போட்டு நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரை போட்டோடனே இந்த மாதிரி தண்ணியாகவும் நம்ம இனிப்பு தேடிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்தையும் நெய்யில் போட்டு வறுத்து இப்போ ஊற்றப்போகிறோம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இந்த பதம் வந்ததும் நம்ம இறக்கிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. நம்ம தட்டில் மாற்றி வச்சுருக்கோம். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.